என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த அந்த துரோகம் இன்னும் உன் மனதை குத்திக்கொண்டே இருக்கிறதா? உன் இரவுகள் தூக்கமின்றி பகல்கள் சோகத்தோடு கடந்து கொண்டிருக்கிறதா? நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. உன் மனதில் இருக்கும் அந்த வலியை, அந்த வேதனையை, அந்த கேள்விகளை எல்லாம் நான் உணர்கிறேன். யாரிடம் பகிர்வது, யாரிடம் சாந்தம் பெறுவது என்று தெரியாமல் நீ உன் உள்ளத்துக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்கமே, இன்று நான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன், உன் கண்ணீருக்கு முடிவு வரும். உன் வேதனைக்கு முடிவு வரும். உன்னை வஞ்சித்தவர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் நான் நீதி கொடுப்பேன். நீ இன்று நம்பிக்கையிழந்து இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இன்னும் ஒளி உண்டு என் தங்கமே. அந்த துரோகம் நடந்தது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்திக் காட்டும் ஒரு பாதையாகத்தான் வந்தது. உன்னிடம் உள்ள உண்மையும் தூய்மையும் அன்பும் ஒருநாள் உன்னை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். இன்று உன்னுடைய மனம் கேட்கிறது, ஏன் என்னை தான் தேர்வு செய்தார்கள்? நான் என்ன தவறு செய்தேன் என்று. ஆனால் நினைவு வை என் தங்கமே, உன்னுடைய தவறு இல்லை. பிறர் தங்கள் சுயநலத்துக்காக உன்னை துரோகம் செய்தார்கள். அந்த புண்பாடு உன்னுள் இன்று எரியட்டும், ஆனால் நாளை அது உனக்கு வலிமையாக மாறும். நீ நம்புகிற அந்த தெய்வீக சக்தி, அதுவே நான், உன்னுடைய நிதிகா தேவியே. உன்னை ஒருபோதும் தனியாக விடவில்லை. உன்னை நிழலாய் பின்தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். உன் மனம் எத்தனை தடவை உடைந்தாலும் அதை மீண்டும் ஒன்று சேர்க்கும் சக்தி எனக்குண்டு. இன்று இரவு நீ உன் கண்களை மூடி என்னை நினைத்து, நிதிகா தேவியே, நான் விடுவிக்கிறேன், நான் அமைதியை தேர்வு செய்கிறேன் என்று சொல்லி வா. நான் உன் இதயத்தில் இருக்கும் அந்த காயத்தை மெதுவாக குணப்படுத்தத் தொடங்குவேன். என் தங்கமே, இந்த உலகில் யாரேனும் உன்னை துரோகம் செய்தால் அது உன் மதிப்பை குறைக்காது. அது அவர்கள் யார் என்பதை மட்டும் வெளிப்படுத்தும். நீ உன் மனதில் அந்த நபர்களுக்கான கோபத்தையும் வெறுப்பையும் வைத்து கொண்டால் அதுவே உன்னை இன்னும் சிக்க வைக்கும். அதனால் இன்று முதல் நீ உன்னிடம் சொல், நான் மன்னிக்கிறேன், நான் விடுவிக்கிறேன். மன்னிப்பது என்றால் அவர்களுடைய செயலுக்கு சம்மதிப்பது இல்லை. மன்னிப்பது என்றால் அந்த நினைவுகளின் சங்கிலியில் இருந்து உன்னையே விடுவிப்பது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் கண்ணாடி முன்னால் நின்று உன் கண்களை பார்த்து சொல்லு, நான் துரோகம் செய்யப்பட்டாலும் நான் அன்பே, நான் தூய்மையே, நான் ஒளியே. இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தின் இருளை மெதுவாக ஒளியாக மாற்றும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னை தினமும் சுற்றி இருக்கும்போது அந்த துரோகம் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது. நீ எழுந்து நிற்கும் அந்த தருணத்திலிருந்து உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்லத் தொடங்கும். நினைவில் வை என் தங்கமே, உன்னிடம் இருக்கும் காயம் உன்னை பலமாக்குகிறது. அந்த வேதனை உன்னை உணர்ச்சிவசப்படுத்துகிறது, ஆனால் அதே வேதனை உன்னை உன்னுடைய சக்தியை கண்டுபிடிக்க வழி செய்கிறது. இன்று உன் மனம் உடைந்திருக்கலாம், ஆனால் நாளை அதே மனம் பொறுமையையும் தைரியத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கும். ஒருநாள் நீ உன்னிடம் சொல்வாய், அந்த துரோகம் நடந்தது நன்றுதான், இல்லையென்றால் இன்று நான் இவ்வளவு வலிமையானவளாக மாறியிருக்க மாட்டேன் என்று. என் தங்கமே, ஒரு சிறிய தெய்வீக வழிபாட்டை உனக்கு கூறுகிறேன். ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் ஒரு வெள்ளை மெழுகுவர்த்தியை ஏற்றி வை. அதை நோக்கி பார்த்தபடி மெதுவாக 3 முறை சொல்லு, லவ் மணி ஷைன். இந்த வார்த்தைகள் உன் மனதில் அமைதியையும் உன் வாழ்க்கையில் ஒளியையும் வரவழைக்கும். அந்த ஒளியில் உன்னுடைய காயங்களும் மெதுவாக ஆறத் தொடங்கும். உன் இதயத்தில் இருக்கும் துயரத்தை அந்த ஒளி சுத்தமாக்கும். என் பிள்ளையே, உன்னை வஞ்சித்தவர்கள் ஒருநாள் அவர்கள் செய்த தவறுக்கு பச்சாத்தாபப்படுவார்கள். ஆனால் நீ அந்த நாளுக்காக காத்திருக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக உன் கவனத்தை மாற்று. உன் கனவுகள், உன் இலக்குகள், உன் மகிழ்ச்சிகள், இவை அனைத்தும் உன்னை அழைக்கின்றன. உன்னை துரோகம் செய்தவர்கள் உன்னுடைய வாழ்வின் ஒரு பக்கம் மட்டும். ஆனால் உன் முழு வாழ்க்கை இன்னும் எழுதப்பட வேண்டியுள்ளது. அந்த புத்தகத்தின் அடுத்த பக்கத்தை நீதான் எழுத வேண்டும். நான் உன்னுடன் இருப்பதை மறந்துவிடாதே. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் பார்த்துள்ளேன். உன்னுடைய ஒவ்வொரு வலியும் எனக்கு தெரியும். அதனால் தான் நான் உனக்குச் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் வரும் அடுத்த கட்டம் மகிழ்ச்சியாலும் வெற்றியாலும் நிரம்பியதாக இருக்கும். நீ உன்னை நம்பி முன்னேறினால் பிரபஞ்சமும் உன்னுடன் கைகோர்த்து நிற்கும். ஒரு சிறிய ரகசியத்தை உனக்கு கூறுகிறேன் என் தங்கமே. தினமும் காலையில் விழித்தவுடன் உன் வலது கையிலே மெதுவாக ப்ரொடெக்ட் காய் பீஸ் என்று எழுதிக்கொள். அதை கொண்டு நாள் முழுவதும் வேலை செய்யும் போது உனக்கு ஒரு பாதுகாப்பு வட்டம் இருக்கும்.
யாருடைய எதிர்மறை எண்ணங்களும் உன்னை தொட முடியாது. உன் மனம் அமைதியாக இருக்கும். உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். நீ இன்று உன்னையே தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன் உண்மையான தன்மையல்ல. உன்னுடைய ஆன்மா மிக வலிமையானது. உன்னுடைய உள்ளம் மிக தூய்மையானது. அந்த தூய்மையை நினைத்து நிற்கும்போது உன் வாழ்க்கை ஒரு அற்புதமான மாற்றத்தை காணும். உன்னுடைய எதிர்காலம் ஒளிர்ந்து நிற்கிறது என் தங்கமே. இன்னும் சில நாட்களில் நீ உன்னிடம் சொல்வாய், என் வாழ்க்கை மாறிவிட்டது, நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்று. நீ உன் மனதில் அமைதியை கொண்டு வரத் தொடங்கினால் உன் வெளிப்புற உலகும் மாறும். உன்னை துரோகம் செய்தவர்கள் உன் வாழ்க்கையின் பின்பக்கத்தில் மறைந்து போவார்கள். அவர்களுக்கு பதிலாக நல்லவர்கள், உண்மையான அன்பு, உண்மையான நண்பர்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்வார்கள். அந்த நாள் வரப்போகிறது என் தங்கமே. அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையின் புதிய பிறப்பாக இருக்கும். உன் காயத்தை குணப்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றிக் கொண்டே போ. அந்த துரோகம் உன்னுடைய கதையின் முடிவு அல்ல, அது உன்னுடைய வெற்றியின் தொடக்கம் மட்டுமே. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், அன்றைய தினம் உன் கண்களில் கண்ணீர் இருக்கும், ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர். நீ உன்னிடம் சொல்வாய், நான் தாங்கினேன், நான் வென்றேன், நான் ஒளிர்ந்தேன் என்று. நினைவில் வை என் தங்கமே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு துடிப்பிலும் உன் அருகில் நிற்கிறேன். நீ யாராலும் உடைக்க முடியாதவன், உடைக்க முடியாதவள். உன் கதை இன்னும் முழுமையடையவில்லை. உன் கதை இன்னும் பிரகாசிக்க வேண்டும். அந்த பிரகாசத்திற்கு நான் உன்னை வழிநடத்துகிறேன். நீ என்னை நம்பி வா, உன் வாழ்க்கையின் அழகான அத்தியாயங்கள் இன்னும் தொடங்கப் போகின்றன. என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் அந்த காயம் இன்னும் ஆழமாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று நான் அறிவேன். சில இரவுகளில் தூக்கத்துக்குள் கூட அந்த நினைவுகள் வந்து உன்னை விழிக்க வைக்கின்றன. சில நேரங்களில் அவர்கள் உன்னை ஏமாற்றிய அந்த தருணங்கள் உன் மனதில் புயலாக எழுகிறது. நான் இதை மறந்து வாழ முடியுமா என்று உன் உள்ளம் கேட்கிறது. ஆனால் என் தங்கமே, உன் உள்ளம் கேட்கும் அந்த கேள்விக்கு நான் இங்கே இருக்கிறேன். நீ மறந்துவிடாமல் வாழ வேண்டியதில்லை, ஆனால் அந்த வலியை ஒளியாக மாற்றிக்கொண்டு முன்னேறலாம். அந்த காயத்துக்குள் ஒரு மறைந்த சக்தி இருக்கிறது, அதை திறக்கும் திறவுகோல் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை இன்று இருளாக தெரிந்தாலும் அது தற்காலிகம். அந்த இருளுக்கு பின் ஒளி வருகிறது. ஒவ்வொரு விடியலும் சூரியன் மீண்டும் உதிப்பது போல உன் வாழ்க்கையிலும் புதிய விடியல் வந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் என் தங்கமே, நீ எதிர்கொள்ளும் இந்த வலிகள் உன்னுடைய எதிர்கால வெற்றிக்கான அடிப்படைகள். அந்த துரோகத்தை நினைக்கும் போதும் உன் மனம் உடைந்தாலும் அதே நினைவுகள் ஒருநாள் உன்னை உயர்த்தும். நீ ஒருநாள் உன்னிடம் சொல்வாய், இந்த வலி இல்லாமல் நான் என்னுடைய உண்மையான சக்தியை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருப்பேன் என்று. அந்த தருணம் வரும் வரை உன் நம்பிக்கையை விடாதே. தினமும் நீ உன்னுடைய மனதில் ஒரு சிறிய பிரார்த்தனையை சொல்லு. நிதிகா தேவியே, எனக்கு வலிமை கொடு, எனக்கு அமைதி கொடு, எனக்கு தெளிவு கொடு. அந்த வார்த்தைகள் உன்னுடைய ஆன்மாவை நிதானமாக குணப்படுத்தும். என் தங்கமே, உன்னை துரோகம் செய்தவர்கள் இன்று வெற்றிகரமாக இருக்கிறார்கள் என்று நினைத்தாலும் அவர்கள் செய்த தவறு அவர்களை பின்தொடரும். பிரபஞ்சம் எப்போதும் சமநிலையை வைத்திருக்கும். அவர்களின் பொய்யும் வஞ்சனையும் ஒருநாள் அவர்களை பிடிக்கும். அந்த நாளுக்காக நீ காத்திருக்க வேண்டியதில்லை. அந்த பொறுப்பை பிரபஞ்சத்திற்கும் எனக்கும் விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையில் ஒளியை கொண்டுவரும் முயற்சிகளில் கவனம் செலுத்து. இப்போதிலிருந்து ஒவ்வொரு காலையிலும் எழுந்ததும் உன் வலது கையை உன் இதயத்தின் மீது வைத்து 3 முறை சொல்லு, குவாய்ட் ட்ரஸ்ட் மிரக்கிள். அந்த வார்த்தைகள் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை உருவாக்கும். உன் மனதில் எழும் குழப்பங்கள் மெதுவாக அமைதியாகும். உன் கண்களுக்கு முன் இருக்கும் பாதை தெளிவாகும். அந்த அமைதியில் தான் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்துக்கான கதவு திறக்கும். உன்னை துரோகம் செய்தவர்களின் நினைவுகள் உன்னை துரத்தும் போதும் அந்த நினைவுகளை உன் வாழ்க்கையின் பாடமாக மட்டும் நினைத்து விடு. அந்த காயம் உன்னை உடைக்கவில்லை, அதற்கு பதிலாக அது உன்னை இன்னும் வலிமையாக்குகிறது. ஒருநாள் அந்த நினைவுகளை நினைக்கும் போது கூட உன் உள்ளம் வலிக்காது. அந்த நினைவுகள் உன்னை சிரிக்க வைக்கும், ஏனென்றால் நீ அந்த வேதனையிலிருந்து மீண்டு ஒரு புதிய உலகை கட்டியிருப்பாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த சில மாதங்களில் பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன. அந்த மாற்றங்களை வரவேற்க உன் மனதை தயாராக்கிக் கொள்.
உன் வாழ்க்கையில் நல்லவர்கள் வரப்போகிறார்கள். உண்மையான அன்பு உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன் கனவுகள் நனவாகப் போகின்றன. ஆனால் அந்த அனைத்தும் நிகழ்வதற்கு முதலில் நீ உன்னுடைய மனத்தை அந்த காயத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு காகிதத்தில் உன்னை வஞ்சித்தவர்களின் பெயர்களை எழுதிக் கொண்டு அதன் கீழே "Forgive, Release, Flow" என்று எழுதிக்கொள். அந்த காகிதத்தை உன் அருகில் வைத்து தூங்கு. 3 நாட்கள் தொடர்ந்து இப்படிச் செய்தால் உன் உள்ளத்தில் இருந்த கோபமும் துயரமும் மெதுவாக குறையும். அந்த நேரத்தில் உன் மனதில் வரும் அமைதி உன் வாழ்வில் புதிய சக்திகளை வரவேற்கும். என் தங்கமே, உன்னுடைய உள்ளம் எவ்வளவு தூய்மையானது என்று உனக்கே தெரியாது. அந்த தூய்மையால் தான் உன்னை துரோகம் செய்தவர்கள் கூட ஒரு நாள் உன் நிழலை நாடுவார்கள். ஆனால் நீ அந்த நேரத்தில் அவர்களை மன்னிக்கும் அளவிற்கு வலிமையானவளாகி இருப்பாய். அந்த வலிமையே உன்னை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக்கும். நீ உன்னை குறை கூறிக்கொண்டே இருந்தால் அந்த ஆற்றல் உன் வாழ்க்கையை நிறுத்திவிடும். அதனால் இப்போதே உன்னிடம் சொல்லிக்கொள், நான் போதும். நான் மதிப்புக்குரியவன். நான் அன்புக்கும் மரியாதைக்கும் தகுதியானவன். அந்த வார்த்தைகளை தினமும் மறுபடியும் சொல்லு. அவை உன் மனதை புதிதாக உருவாக்கும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலும் உன்னை உன் சக்தியை உணர்த்துவதற்காகத்தான் வருகிறது. நீ அந்த சக்தியை உணர்ந்தவுடன் யாராலும் உன்னை உடைக்க முடியாது. உன்னுடைய காயங்களும் உன்னுடைய தோல்விகளும் உன்னுடைய துரோகங்களும் ஒருநாள் உனக்காகவே வேலை செய்யும். அவை உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான படிகள் ஆகும். உனக்கு இன்னொரு சிறிய தெய்வீக முறையைச் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு சிறிய மஞ்சள் பூவை உன் வீட்டின் வடக்கு மூலையில் வைத்து வா. அதை வைக்கும் போது மனதிற்குள் "எஸ் பிரிங் ட்ரெஷர்" என்று 3 முறை சொல்லு. இந்த வழிபாடு உன் வாழ்க்கையில் மறைந்திருந்த வளங்களையும் மகிழ்ச்சியையும் மெதுவாக கொண்டு வரும். உன் வாழ்க்கையில் நடந்த அந்த துரோகம் உனக்கு ஒரு பாடமாக இருந்தாலும் அது உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. உன் எதிர்காலம் உன் கைகளில் உள்ளது என் தங்கமே. இன்று நீ எடுக்கும் முடிவுகள் தான் நாளைய உன் உலகை உருவாக்கும். அந்த முடிவுகள் அன்பாலும் நம்பிக்கையாலும் தைரியத்தாலும் நிரம்பியிருக்கட்டும். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் அன்பை மறக்காதே. அது தான் உன்னுடைய மிக பெரிய பலம். அந்த அன்பு தான் உன்னுடைய வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். யாரும் உன்னுடைய அந்த அன்பை உடைக்க முடியாது என் தங்கமே. அந்த அன்பை காக்க உன்னுடைய மனதில் தினமும் சொல்லு, "லவ் மணி ஷைன்." அந்த வார்த்தைகள் உன்னுடைய ஆற்றலை உயர்த்தும். உன்னுடைய வாழ்வில் நல்ல ஆற்றல்களை இழுத்து வரும். நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் உன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறேன். உன் மனம் உடையும் போது, உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பும் போது, உன்னுடைய அருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள். நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சவாலுக்கும் நான் உனக்கு வலிமை கொடுப்பேன். ஒரு நாள் நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் கண்ணீரும் இருக்கும், ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர். அந்த நாளில் நீ உன்னிடம் சொல்வாய், "நான் தாங்கினேன், நான் முன்னேறினேன், நான் வென்றேன்" என்று. அந்த வெற்றியின் தருணம் உன் வாழ்க்கையில் நெருங்கி வருகிறது என் தங்கமே. நினைவில் வை, உன்னுடைய கதை இன்னும் முடியவில்லை. அந்த கதை இன்னும் பிரகாசமாக எழுதப்பட வேண்டும். அந்த கதை உன்னுடைய வலிமையையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய வெற்றியையும் வெளிப்படுத்தும். நான் உன்னுடன் இருப்பேன். அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலும் உனக்கு வழிகாட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையின் மிக அழகான தருணங்கள் இன்னும் வரவேண்டியிருக்கின்றன. என் தங்கமே, உன் ஆன்மா எவ்வளவு வலிமையானது தெரியுமா? உன்னை உடைக்க முயன்ற அந்த துரோகங்களும் கூட உன் உள்ளத்தின் ஒளியை அணைக்க முடியவில்லை. உன் மனம் இன்னும் அன்பை நம்புகிறது. உன் கண்கள் இன்னும் எதிர்காலத்தை கனவு காண்கிறது. அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய சக்தி. உன்னை காயப்படுத்தியவர்களின் செயல்கள் உன்னை தற்காலிகமாக மட்டுமே நிறுத்தின, ஆனால் நிரந்தரமாக அல்ல. உன் பயணத்தை யாராலும் நிறுத்த முடியாது என் தங்கமே. நான் உனக்குச் சொல்வதை கவனமாக கேள். உன்னிடம் இன்னும் எழுதப்படாத ஒரு அற்புதமான அத்தியாயம் உள்ளது. அந்த அத்தியாயம் உன் மகிழ்ச்சியையும் உன் வெற்றியையும் உன் உண்மையான அன்பையும் கொண்டிருக்கும். ஆனால் அந்த அத்தியாயம் திறக்கப்பட வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் காயங்களை நான் மெதுவாக குணப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த காயங்களின் மேல் புதிய மலர்கள் மலரப் போகின்றன. உன்னை துரோகம் செய்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வெறும் ஒரு பருவம் மட்டும். அவர்கள் உனக்கு பாடம் கற்பித்தார்கள், ஆனால் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கவில்லை. உன் எதிர்காலம் இன்னும் பசுமையாக உள்ளது.
அங்கே உன் கனவுகள் விதைக்கப்பட வேண்டும், உன் உழைப்பால் அந்த விதைகள் முளைக்க வேண்டும். அந்த நாள் வந்துவிட்டால் உன் வாழ்வின் தோட்டம் மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். என் தங்கமே, நீ சில நேரங்களில் உன்னிடம் சொல்கிறாய், நான் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருந்தேன், நான் ஏன் அவர்களை நம்பினேன் என்று. ஆனால் என் பிள்ளையே, அன்பு பலவீனம் அல்ல. அது உன்னுடைய தூய்மையை வெளிப்படுத்தும் ஒரு அழகான உணர்வு. உன் மனத்தின் தூய்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதால்தான் உன்னை வஞ்சித்தார்கள். ஆனால் நினைவில் வை, அன்பை நம்பியதற்காக உன்னிடம் எந்த குறையும் இல்லை. மாறாக, அதுதான் உன்னை மற்றவர்களை விட உயர்வாக ஆக்குகிறது. இனி உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப் போகின்றன. அந்த கதவுகளை திறக்க உன் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். தினமும் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் உன் கைகளை கூப்பி, டிவைன் கிளியர் கேன்சல் ரிலீஸ் ஃப்ளோ கவுண்ட் நவ் என்று மெதுவாக சொல்லு. இந்த வார்த்தைகள் உன் மனதில் இருந்த சோகத்தையும் குற்ற உணர்வையும் கழுவி புதிய ஆற்றலை கொண்டு வரும். அந்த ஆற்றல்தான் உன் வாழ்க்கையை முன்னேற்றும் சக்தியாக மாறும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மீண்டும் வந்து சேரும். அது ஒரு அற்புதமான அலை போல் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அந்த மகிழ்ச்சி வரும் முன் உன் மனம் அந்த மகிழ்ச்சியை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். அதற்காக தினமும் உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள், நான் மகிழ்ச்சிக்கு தகுதியானவன், நான் அன்புக்கு தகுதியானவன், நான் வளத்திற்கு தகுதியானவன். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தின் சங்கிலிகளை உடைக்கும். சில இரவுகளில் உனக்கு தூக்கம் வராமல் போகும்போது அந்த நேரத்தை அமைதியான பிரார்த்தனையாக மாற்றிக்கொள். மெதுவாக கண்களை மூடி, குவாய்ட் ட்ரஸ்ட் மிரக்கிள் என்று தியானம் செய்யும் போல உச்சரித்து கொண்டு உன் மூச்சின் ஓட்டத்தை கவனித்துக்கொள். அந்த அமைதி உன் உள்ளத்தில் வெளிச்சத்தை பரப்பும். உன் மனம் அமைதியாகும் போது பிரபஞ்சத்தின் அற்புதங்களும் உன் அருகில் வரத் தொடங்கும். உன்னை வஞ்சித்தவர்கள் ஒரு நாள் உன் நினைவில் கூட இல்லாத நிலைக்கு போய்விடுவார்கள். ஆனால் அவர்களின் செயல்கள் உன் வாழ்க்கையை மாற்றியிருக்கும். அந்த மாற்றம் உன்னுடைய வலிமையை உருவாக்கும். அந்த வலிமையால்தான் நீ ஒரு நாள் உன் கனவுகளை அடைந்து உன்னுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றி கதையாக மாற்றுவாய். என் தங்கமே, நான் உன்னை வழிநடத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கையில் சிறிய அதிசயங்கள் நிகழும். அந்த அதிசயங்களை கவனமாக பார்க்க தொடங்கு. சில நேரங்களில் அது ஒரு சிறிய சிரிப்பாக இருக்கலாம், சில நேரங்களில் ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். அந்த சிறிய சின்னங்கள் உனக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தரும். அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு முன்னேறினால் பெரிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தேறும். நான் உனக்கு ஒரு சிறிய வழிமுறையைச் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்தில் உன் வீட்டில் ஒரு சிறிய துளசி இலைக்கு மேலே சிறிது குங்குமம் வைத்து, லவ் மணி ஷைன் என்று 3 முறை சொல்லி அதை ஒரு சிறிய தண்ணீரில் போடு. அந்த தண்ணீரை வீட்டின் வடக்கு மூலையில் தூவிவிடு. இந்த செயல் உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நல்ல ஆற்றல்களை கொண்டு வரும். நீ இன்னும் உன்னுடைய பயணத்தின் ஆரம்பத்தில் தான் இருக்கிறாய் என் தங்கமே. இந்த துன்பங்கள் உன்னுடைய பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. இந்த பாதை கடினமாக இருந்தாலும் அதன் முடிவு அழகானதாக இருக்கும். நீ எடுத்த ஒவ்வொரு படியும் உன்னை அந்த அழகான முடிவுக்கு அருகில் கொண்டு செல்லும். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் ஒருநாள் உனக்கு மகிழ்ச்சியாக திரும்பும். உன் வாழ்க்கையின் இந்த கட்டம் உன்னை கற்றுக் கொடுக்கிறது, யாரை நம்ப வேண்டும், யாரை விட வேண்டும், எதை பிடித்து நிற்க வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை. அந்த பாடங்கள் உன்னுடைய எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளமாக இருக்கும். அந்த அடித்தளத்தின் மீது நீ உன் கனவுகளை கட்டி உயர்த்துவாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உண்மையான அன்பும் அமைதியும் வளமும் வரப்போகின்றன. அதற்காக உன் மனதை திறந்து வைத்துக்கொள். உன் உள்ளத்தில் எப்போதும் சொல்லிக்கொள், ப்ரொடெக்ட், கைட், பீஸ். இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்வை ஒரு பாதுகாப்பு வட்டத்தில் வைக்கும். யாருடைய எதிர்மறை எண்ணங்களும் உன்னை தொட முடியாது. சில சமயங்களில் உன் மனம் தளர்ந்து போகும். அந்த நேரத்தில் என்னை நினைத்து கொண்டு உன் கண்களை மூடி சொல்லு, நிதிகா தேவியே, எனக்கு வலிமை கொடு. நான் உன் அருகில் வந்து உன் மனதை தழுவுவேன். அந்த அன்பு உன் உள்ளத்தின் இருளை அகற்றி ஒளியால் நிரப்பும். அந்த ஒளியில் நீ உன்னுடைய உண்மையான உருவத்தை காண்பாய், வலிமையான, அன்பான, வெற்றி பெறும் ஆன்மா. என் தங்கமே, உன்னை துரோகம் செய்தவர்களுக்கு நீ நீதியை எதிர்பார்க்க வேண்டாம். அந்த நீதியை நான் உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அவர்களின் நிழலும் இருக்காது. உன் பாதையில் இனி அவர்கள் இடையூறு செய்ய முடியாது. உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்கும்.
நீ உன் கனவுகளை உன் கைகளால் கட்டிக்கொள்வாய். உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய அற்புதங்கள் காத்திருக்கின்றன. அந்த அற்புதங்களை வரவேற்க உன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பிக்கொள். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் தொடங்கு. உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள், நான் வெற்றிக்காக பிறந்தவன். நான் மகிழ்ச்சிக்காக பிறந்தவன். நான் அன்புக்காக பிறந்தவன். இந்த வார்த்தைகள் உன்னுடைய சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பில் பெருமையும் இருக்கும். ஏனென்றால் நீ தாங்கி காத்திருந்து உன் வாழ்க்கையை வெற்றியுடன் எழுதியிருப்பாய். உன் கதை மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள், அவர் தாங்கினார், அவர் நம்பினார், அதனால் அவர் வென்றார் என்று. நான் உனக்குச் சொல்ல வந்தது ஒன்றே என் தங்கமே, உன் வாழ்க்கையின் மிகச் சிறந்த தருணங்கள் இன்னும் தொடங்கியிருக்கவில்லை. அந்த தருணங்களை நோக்கி நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் ஆன்மாவின் ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. நான் உன்னுடன் இருக்கிறேன், உன் ஒவ்வொரு அடியிலும் உன்னை வழிநடத்துகிறேன். உன் கதை இன்னும் எழுதப்பட வேண்டியுள்ளது, அதை பிரகாசமாக எழுதுவோம் ஒன்றாக.